நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு, மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க, சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்திலேயே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். அடப்போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாதம் இந்த மாதம். என்னென்னா, மாதத்தின் ஆரம்பத்தில் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதன் பிறகு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக பலன். 10, 11ஆம் இடங்களில் செவ்வாய் இருக்கும் பொழுது 1000 யானை பலம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது தான் உண்மை. ஆகவே பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 2வது, தனாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார் சூரியன். என்ன செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கேற்றாற் போல செவ்வாயுடைய வலிமை நன்றாக இருப்பதால் வருமானம் அதை செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது கடன் வாங்க மாட்டீங்க, வருமானம் வரும், ஆனால் அதை பிடிச்சி வைக்க முடியாத அளவிற்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. கிழக்கு திசை நாடுகள் அல்லது உங்களுடைய பிறந்த ஊருக்கு கிழக்கே வருமானங்கள் வருவது, தொடர்ந்து பயணங்கள் போவது இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் போய் வேலை செய்யணும் அல்லது அங்கேயே போய் குடியுரிமையை வாங்கணும் என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் அல்லது இது போன்ற கிழக்கு நாடுகளோடு தொடர்புகளை வைத்திருப்பவர்களுக்கு அங்கே இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. எதுலேயும் ஒரு பாசிட்டிவாக செய்யலாம். ஏன்னா 2 சுபர்கள் ராசியோடு தொடர்பு கொள்கிறாங்க.
குருவும் சுக்கிரனும் ராசியோடு இருப்பது, 9ஆம் இடத்தை குரு பார்க்க 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பது என்பது இதுவரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நெகட்டிவ் இருந்ததெல்லாம் பாசிட்டிவாக மாறக்கூடிய அமைப்பு. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்திலேயே கல்யாணம் அல்லது யார் கணவன் யார் மனைவி என்பதை இறுதி செய்யக்கூடிய சில நிலைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக நடக்குதுங்க. பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனியில் நடந்த சோதனைகள் மாதிரி இனிமேல் சோதனைகள்லாம் இருக்காது. 9ஆம் இடத்துலேருந்து அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கலக்கங்களை கொடுக்கக்கூடிய சனியை கூட குரு பார்க்கின்ற அமைப்பின் காரணமாக இந்த மாதம் ஒரு 50-40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஆன்மீக எண்ணங்கள், சித்தர்களுடைய தரிசனங்கள், குருதீட்சை கிடைக்கக்கூடிய அமைப்பு, குருமார்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு என கடகராசிக்காரர்களுக்கு மேன்மை மிகுந்த நல்ல அறிமுகங்கள், சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இப்போதைக்கு இருக்குது. பெண்வழி உறவுகளால் லாபங்கள் இருக்கும். அத்தை சித்திமார்கள் போன்றவர்களால் ஏதாவது வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மை அல்லது அவர்களோடு அந்த மாதிரியான சொந்தங்களோடு தொழிலை இணைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து நல்ல விதமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய, அதே நேரம் நண்பர்களால் உதவி, பார்ட்னர்கள் பங்குதாரர்களால் உதவி என்பது கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக ஒரு 80 மார்க் கொடுப்பேன் கடகராசிக்காரர்களுக்கு. ராசி சுபத்துவத்தை அடைந்திருந்தாலே மிகப்பெரிய மேன்மை, ஒரு தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், புத்துணர்ச்சி வரும். இந்த 3 வந்துட்டாலே ஒரு மனுஷனுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குமே. ஆனி மாதத்தில் அந்த அமைப்பு தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால் கடகராசிக்காரர்களுக்கு இதோ சோதனைகள் விலகிவிட்டது, இனிமேல் எல்லாம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்.